ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். समस्त को जगन्नाथ समस्त किमजे चुंती दासा को सर தாந்தோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, பலாக்காயை வச்சு இந்த குட்டி குட்டி காயாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இங்கே வந்து எப்படி குழம்பு செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து இது கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் அதெல்லாமே வந்து வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து அதை போடுறேன். ஒரு 10 நாளாகவே வந்து அதிகமாக ஸ்டிச்சிங் பண்ணி சுத்தமாக முடியல என்னாலையும். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். கண்டிப்பாக நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நார்மல் கட்டிங், கட்டோரி கட்டிங், இது எல்லாமே. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில, நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து பேங்கல் கலெக்ஷன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக போடுறேன், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நேற்று ஒரு நாள் விரதம் இருந்ததுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 1:30 ஆயிடுச்சு நேற்று சாப்பிட்றதுக்குள்ளே. ரொம்ப டயர்டாகிட்டு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு படுத்துட்டேன். இன்னும் நான் வந்து சாப்பிடவே இல்லை. இப்போ வந்து கரெக்டாக 3 மணி ஆக போகுது. எவ்வளோ 2:40 எவ்வளோ ஆகிட்டுருக்கு. இப்போ தான் இன்டர்வியூ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? அந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்றதுனால இப்போ தான் ஜஸ்ட்டு எழுந்திரிச்சு சரி இன்டர்வியூ ஷூட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தான் நீங்கள் 2 சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பலாக்காயை வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க. அதோட பாருங்க எப்படி வந்து இருக்குன்னு. कांजी पोना मात्र सुखी सुखी जाए स्वाद नागी भने जेमन नागी कत खाया जमान सुखला 4 दिन आज गला हम கையில் ஆயில் போட்டு அதை கட் பண்ணுவாங்க பாருங்கள். கையில் வந்து அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிக்குது பாருங்கள். மேலே இருக்கிற அதோட முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சீவிட்டுருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் காஞ்சு போட்டுச்சு. வாங்கினது வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் காஞ்சி போயிடுச்சு. அதனால் கட் பண்ண கூட முடியல. சுக்கி வேலையில் கட்டி ஒன்று ஆனால் இதை சாப்பிடும்போது சிக்கன் ஃபீல் வரும். மம்மி எக்காயிலும் காய்ச்சஸ் தைக்கிற என்ன மட்டன் தைக்க. இது எப்படி சமையல் செய்கிறாங்க என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாமியார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இது வந்து யாராவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும். எனக்கு பர்சனலாக கொடுத்ததுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை நான் ஒரு வாட்டி வீடியோ போட்டிருக்கேனான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. இந்த வாட்டி நான் தான் பண்ண போகிறேன். அதிகமாக மசாலா யூஸ் பண்ணக்கூடாது, ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டைட்டிங்கில் இருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது மாமியாரெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன போடணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பலாக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஆயிலையே.
அதுக்கப்புறம் வந்து மசாலாவுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சீரகம்லாம் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிட்டு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து குழம்பு மாதிரி இல்லை, ஒரு தொக்கு மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி நெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் இது போடணும். இது வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்குது, அதை வந்து இதில் மட்டும் எடுத்து போட்டுடலாம். உருளைக்கிழங்கு தனியாக, இது தனியாக மட்டும் ஃப்ரை பண்ணணும். மாமியார் எல்லாம் ஒரே இடத்துல போட்டுருக்காங்க. ஓகே, இதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து நம்ம போட்டாச்சு. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலே ஃப்ரை பண்ணோம், ரொம்ப ஆயிலெல்லாம் நான் ஊற்றலை. இது வந்து தண்ணி தான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தண்ணி. ரொம்ப ஆயிலில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டைட்டிங்கில் இருக்கிறதுனால ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் போட்டு நல்லா பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட் வேணால் நம்மளுக்கு ஹெல்தி தான் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன், ஓகேங்களா? இதை வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. செம்மையாக இருக்கும் இது. இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது. இவ்வளோ தான் ஃப்ரை பண்ணணும், ரொம்ப எல்லாம் தீக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி மசாலா ஆட் பண்ணி எப்படி எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்தோன்னாவே கொஞ்சம் வெந்திருந்தாவே போதும். இப்போ வந்து இதை எடுத்துடலாம் நம்ம. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. மசாலா வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, இது வந்து மெந்தி சொல்லுவாங்கள்ல, வெந்தி பவுடர், வெந்தயம் இலை, காஞ்ச இலை, அதுக்கப்புறம் வந்து இது வந்து சிக்கன் மசாலா, தனியா மசாலா, இது வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கும் பார்த்திங்களா குழம்பு மிளகாத்தூள், மிக்ஸ் குழம்பு மிளகாத்தூள், அது இந்த 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து இது போதும், இது இவ்வளோவே போதும், ஏன்னா ரொம்ப யூஸ் பண்ண வேணாம். இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்குல்ல, இதில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லோ ஃப்ளேமில் மிளகாத்தூளும் நம்ம போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப எல்லாமே அதிகமாக இது பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தக்காளியை வந்து வெட்டி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வாசனை வருது. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா ஊற்றினதுக்கப்புறம். இந்த ஹை ஃப்ளேம்லேயே கையை விடாமல் இந்த மாதிரி கிளப்பிக்கிட்டே இருக்கணும், ஆயில் வந்து மேலே பிரிகிற அளவுக்கு. இப்போ வந்து உப்பு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி பல காயிலையும் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலையும் போட்டிருப்போம், அதனால் கொஞ்சம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சத்தூள், உப்பு போட்டாச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிளறிக்கிட்டே இருக்கும்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக மசாலா வெந்ததுக்கப்புறம் எப்படி அதோட கன்சிஸ்டன்சி, எப்படி அதோட இது இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, சாரி, பை மிஸ்டேக். அதோட திக்னஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து இந்த மாதிரி திக்காக ஆகிடுச்சு. நான் வந்து அதிகமாக ஆயில் ஊற்றுறதுனால அந்தளவுக்கு ஆயில் வந்து தெரியல. இந்த கரெக்டான ஸ்டேஜ் ஓகே. வாசனையும் நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்லா கம்மன்னு வரணும். அந்த திக்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து இப்படியே தான் நம்ம வந்து கிண்டி 10 நிமிஷம் ஒரு வாட்டி, இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடி பிடிக்காமல் இப்படி கிண்டி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிச்சிச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், ஏன்னா தண்ணியே காணும், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இருங்க. போதும் இந்த அளவுக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியதாக இருக்குதுங்களா, அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் நல்லா இருக்காது, அதனால தான். ஓகே, இப்போ வந்து தட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோதான், ரொம்ப தண்ணி வச்சாலும் நல்லா இருக்காது. இது வந்து தொக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மாமியார் வந்து பூசணிக்காய் பூ வந்து இந்த மாதிரி போண்டா மாவில் போட்டு சுட்டு எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சுட்டுருக்காங்க. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, பட் டைட்டிங்கில் இருக்கிறதுனால ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, சமையல் வேலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதை சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, மட்டன் மாதிரி. அதுக்கப்புறம் மாமியார் செஞ்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பூசணிக்காய் பூ வறுவல். சாப்பாடு வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். முதல்ல உங்களுக்கு ஓகே, நான் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இருங்க. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. சுடு சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் எல்லாருக்கும்.